இந்த மாடல் வந்து LT 6000 Pro. இதில் பின்னாடி பக்கம் இந்த பவர் கேபிள் வந்து மிஷினோட வர்றது இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கஸ்டமர் டிஸ்பிளே. அப்புறம் இது வந்து இந்த கஸ்டமர் டிஸ்பிளே சிஸ்டத்தில் VGA-பின்னு குத்துற மாதிரி கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும். இந்த சைடு 5க்கு 4 பொசிஷன் மாற்றி போட்டால் பின்னு உடஞ்சிரும். பார்த்துட்டு இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ஆன் ஆகிடும். மிஷின் ஆன் ஆகி இன்சியில் லோட்டஸ்னு வந்து ஓடி நிற்கணும். சுத்தமாக எல்லா மோட்டரும் நின்றுணும். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்துடும். டினாமினேஷன் எல்லாம் கீழே காமிக்கும். இப்போ என்ன மூடில் இருக்கும்னா மிக்ஸ் மோடு. இன்சியில் மிஷின் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா இந்த மோடில் தான் வந்து நிற்கும். நம்ம என்ன மோட்லம்னா இங்கே மிக்ஸுன்னு காமிக்குது. இப்போ நோட்டை எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தட்டி நம்மளை பார்த்த மாதிரி சும்மா ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளி விட்டால் நோட் என்ன ஆகும். அதில் 100 நோட்டும் 200 நோட்டில் 100 இருக்குது. இது மிக்ஸ் மோடுங்கும் போது நம்ம மல்டி கரன்சி கலந்து கூட போட்டுக்கலாம். இதை பாருங்கள் 100 500 எல்லாமே கலந்து வைக்கிறேன். சேம் அதே மாதிரி ரொம்ப ஃபோல்டாக இருந்தால் பேக் சைடும் கூட போடலாம், தவறு இல்லை. அதே மாதிரி தட்டிட்டு நம்மளை பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு லைட்டாக தட்டிட்டு மொத்தம் இதில் 51 நோட் இருக்குது. 11,400 டினாமினேஷன் இதிலே காமிக்கும். 500ல் 5, 200ல் 43, 100ல் வந்து 3 பீஸ். இது வந்து மிக்ஸ் மோடு. அடுத்த மோடு மாற்றுறதுக்கு இங்கே மோடுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை ப்ரெஸ் பண்ணால் ஷார்ட்டுன்னு வந்துடும். ஷார்ட் மோடு என்னென்னா, இப்போ 200 செக்ஷன் 200 நோட்டு ஃபுல்லாக போடுறீங்க. இடையில வேறு டினாமினேஷன் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நோட்டு வைக்கிறோமோ அது மட்டும்தான் ஓடும். E55 டிஃப்ரெண்ட் லென்த் நோட்னு வந்து நின்றும். இது வந்து ஷார்ட் மோட். எகைன் இந்த மிஷினில் ஸ்டாப் ஆகிற நோட்டு வந்து கணக்கில் எடுத்துக்காது. எகைன் இந்த நோட்டை இப்படி எடுத்து வச்சிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். மொத்தம் இதில் 71 பீஸ் இருக்குது. அந்த நின்ன நோட்டு வந்து கவுண்டிங்கில் கணக்கில் எடுத்துக்காது. அடுத்தது மோடு ப்ரெஸ் பண்ணால் டிடெக்ட் மோடுங்கிறது நம்பர் ஆஃப் பீசஸ் கவுண்டிங். நீங்கள் என்ன கலந்து போட்டாலும் டினாமினேஷன்லாம் காமிக்காது. எவ்வளோ நோட் இருக்குதுன்னு மட்டும் காமிக்கும். கள்ள நோட்டு வந்தால் நின்று. இதில் இது வந்து டிடெக்ட் மோடு. இதில் எத்தனை பீஸ் இருக்குதுன்னு மட்டும் காமிக்கும். இதில் MG MT UV IRலாம் இருந்துச்சுன்னா கள்ள நோட்டு வந்தால் ஸ்டாப் ஆகும். மறுபடியும் மோடு ப்ரெஸ் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சென்சாரு. இதில் வந்து ஒன்லி கவுண்ட் மோடும்பாங்க. இதெல்லாம் வந்து அழுக்கு நோட்டு, சாயில் நோட்டு, அந்த 10 ரூபா 20 ரூபா ரொம்ப அழுக்க இருக்க நோட்டெலாம் போட்டால் இதில் ஓடும். இதில் வந்து கள்ள நோட்டு போட்டாலும் ஓடும், பேப்பரை போட்டாலும் ஓடும். எகைன் மோடை ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இனிஷியல் மோடு மிக்ஸ் மோடுக்கு வந்துடும். எகைன் மோடை ப்ரெஸ் பண்ணி ஷார்ட்டில் வந்து பேட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஜுன்னு இருக்கும். இது இருக்குங்களா? இதை ப்ரெஸ் பண்ணால் 100ன்னு செட் ஆயிரும். இதில் வந்து நம்ம இதில் 100 தான் இருக்குது பீஸு. 100 பீஸுக்கு மேலே எனக்கு மறுபடியும் பேட்சில் 100ன்னு செட் பண்ணிவிட்டு நோட்டு போடுறோம். 100 வந்தோன்னே மிஷின் நின்றும். இப்போ 101 பீஸ் இல்லை என்கிட்ட இருந்திருந்தால் நின்றும். எகைன் பேட்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே 50ன்னு செட் பண்ணிடுறேன் பாருங்க. பேட்ச் 50ன்னு செட் பண்ணிட்டுனா இப்போ இதில் 100 இருக்குது. 50ஓடு நின்றும். 50 பீஸு 10,000 ரூபா. இதை எடுத்தோன்னா மறுபடியும் பேலன்ஸ் 50 பீஸு 10,000. இது ஒன்லி ஷார்ட் மோட்லேயும் டிடெக்ட் மோடில் மட்டும்தான் பேட்ச் பிடிக்க முடியும். எகைன் மோடு ப்ரெஸ் பண்ணால் டிடெக்ட்டு. இதுலேயும் பேட்ச் வேணுன்னா சைடில் ஆன் பண்ணிக்கலாம். பேட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ் சேம். எகைன் மோடு மிக்ஸ் மோடில் பேட்ச் ஒர்க் ஆகாது. அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா ஆட் ஃபங்க்ஷன். இந்த ஆடுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஆன் ஆகிடுச்சிங்களா? இதில் வந்து எவ்வளோ நோட்டு போடுறோமோ அது ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை எடுத்தோன்னே 0 ஆகாது. இப்போ 43 நோட்டு 8,600 இருக்குது. இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஆடை ஆன் பண்ணியிருக்கனால மறுபடியும் வச்சுட்டோம்னாலும் ஆட் ஆகாது. எகைன் போட்டிங்கனால ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆடு பட்டன் ஆனில் இருக்குது.
Total value 13,800 rupees. எகைன் ஆட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆட் பட்டன் அமுத்தினா ஆஃப் ஆயிடும். இதில் ரிப்போர்ட்டுங்கிற பட்டன் வந்து அடிஷ்னலாக ஒரு பிரிண்டர் வரும் இந்த மிஷினோட. அது அடிஷ்னல் சார்ஜு பிரிண்டருக்கு. அதை நோட்டை போட்டுட்டு அந்த ரிப்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பிரிண்ட் வரும். அது தேவையில்லை. சிஎஃப் பட்டனை ஆஃப் பண்ண முடியாது, கவுண்ட்ரு ஃபேக்கும்பாங்க. அதை ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த பட்டன் வந்து இனேபிளாக ஆனில் தான் இருக்கும். மற்றபடி இதில் மிக்ஸ் மோடில் இன்னொன்று சொல்கிறேன். இந்த பட்டன் இப்போ இங்கே டினாமினேஷன் காமிக்குதுல, இந்த ரிப்போர்ட் பட்டன் அமுத்துனா பெருசாக பார்த்துக்கலாம் அதே ரிப்போர்ட்டை. அதுக்காக அந்த ரிப்போர்ட் பட்டன். பிரிண்ட் வேணும்னா அடிஷ்னல் பிரிண்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா இந்த பட்டன், இந்த பிரிண்டர் படம் போட்டிருக்கீங்க, இதை ப்ரெஸ் பண்ணால் பிரிண்ட் வரும். அது நம்ம இப்போ கஸ்டமர் வந்து பிரிண்டரோட வாங்கலை, ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லவும் வேணாம். அவ்வளோதான் இன்சிலாக. அப்புறம் இந்த வாய்ஸ் சொல்லுது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொருக்காவும் நோட்டு போட்டோன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் 1 piece 200, அது வரக்கூடாது அப்படின்னாங்கன்னா மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு மிஷினை ஆன் பண்ணணும். கையை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ வாய்ஸ் வராது. எனி கலர் நோட்டு வந்தால் பீப் சவுண்டு கேட்டு நின்றும். பீப்னு நோட்டு கரெக்டாக போடலைன்னா செயின் நோட்டுன்னு வரும். நோட்டு மட்டும் கரெக்டாக என்றைக்குமே நம்மளை பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா போதும். நோட்டு காயினு ரப்பர் பேண்ட் ஏதாவது சிக்கிடுச்சுன்னா மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்டில் இப்படி பின்னாடி தள்ளிட்டு ரெண்டு ஆள்காட்டி விரல உள்ளே கொடுத்து இப்படி தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆகும். ரொம்ப இழுத்துறக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா கேபிள் பாருங்கள் சின்னதாக தான் இருக்கும், இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும். பண்ணிவிட்டு ஏதாவது சிக்கியிருந்தால் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த வீலை சுற்றி இந்த வழியில் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு இப்படி சுற்றி இந்த வழியில் எடுத்துக்கலாம். எகைன் க்ளோஸ் பண்ணும்போது இப்படி தள்ளிட்டு இந்த சைடு லாக்கில் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு இங்கே 2 கட்டவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும் எப்பயுமே மிஷினை. ஒன்ஸ் வால்யூம் ஆஃப் பண்ணிட்டோம்னா வால்யூம் ஆஃப்லேயே தான் இருக்கும். மறுபடியும் வேணும்னா அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் ஆன் பண்ண முடியும்.